பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பெற்ற விடுதலை வந்து நிரந்தர விடுதலையா மாற்ற நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அடிக்கடி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தினால வர்ற ஒரு விடுதலை ஒரு மனுஷனுக்கு 30%. ஒரு உதாரணத்துக்காக நீங்க நல்லா 100% இப்படி எல்லாம் பிரிச்சுக்கணும். கண்டிப்பா 30%. அடுத்து சத்தியத்தை கேட்கறனால வர்ற விடுதலை அடுத்து ஒரு 30%. சத்தியம்னா என்ன? இந்த மாதிரி மெசேஜ் நீங்க கேட்கறது, சண்டே சர்வீஸ்ல நீங்க கேட்கிற ஆராதனை கேட்கிற மெசேஜ், இது வேதத்தை படிக்கும் போது நீங்க புரிஞ்சு கொள்ற சத்தியம், இதான் சத்தியம். சோ இந்த சத்தியத்தை நிமித்தம் வசனங்கள் நிமித்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ற மூலமா உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகுதுல, அதெல்லாம் அது மூலமா வர விடுதலை அடுத்து 30%. அடுத்து ஒரு 30% இருக்கு. அது வந்து ஆவியினால பெறுகிற விடுதலை. அதாவது சில நேரம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை முறிக்கும் அபிஷேகத்தினால. சில நேரம் டெலிவரன்ஸ் செஷன் நடத்தி அசுத்தாவில இருந்து விடுதலை, அது 30%. சோ இது நீங்க வந்து வெறும் அசுத்தாவியை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா வெறும் 30% விடுதலை தான் நீங்க அனுபவிக்க முடியும். நாங்க மறுபடியும் நம்ம வந்து வசனங்கள் இதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணா அதுல ஒரு 30, ரத்தத்தை மட்டும் நம்ம சொன்னோம்னா அது ஒரு 30. ஆனா நமக்கு எல்லாமே ஈக்குவலா வேணும். அது போக ஒரு 10% இருக்கு. அது ஆண்டவரா பார்த்து கொடுக்குற விடுதலை அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில மனிதருக்கு இப்ப அப்போஸ்தலர் பவுலுக்கே பாருங்களேன், அவர் வந்து அவ்வளவு வரம் பெற்றவர். ஆனா அவருக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு சரீரத்துல. அப்ப அவருக்குமே 100% விடுதலைலாம் சொல்ல முடியாது. அவருக்குமே ஒரு முள் இருந்திருக்கு. அவருக்குமே குட்டும் சாத்தானுடைய தூதன் வந்து குட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப அவர் அவருக்கே 100% விடுதலை கிடையாது அந்த விஷயத்துல. அவர் வேதனை இருந்தனால்தான் அவர் 3 times வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படியா விடுதலை தாங்க, எனக்கு எப்படியா விடுதலை தாங்க, எனக்கு எப்படியா விடுதலை தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் வா அப்படின்ட்டார். ஏன்னா அது இருந்தாதான் அவர் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அதை மட்டும் ஆண்டவர் எடுத்துட்டாரு அப்படின்னா எப்படி சொல்ல, இது வந்து ஈக்குவலா எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த மேல வானத்துல இருந்து விழுந்த அந்த லூசிஃபர் மாதிரி தான் அந்த பெருமையின் உச்சத்துக்கு. ஏன்னா நம்மளை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அந்த வசனத்துல அப்படிதான் இருக்கும். நம்மை மேன்மைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் வந்து அந்த இதை வந்து கொடுத்துருக்காரு. சோ ஏன்னா ஆண்டவர் ஒரு டைம் பட்டுட்டாரு. ஏன்னா பட்டனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு உலகமே வந்து ஒரு இருள்ல வந்து மாட்டினதே. சோ அதனாலதான் ஆண்டவர் யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு நான் வந்து அந்த ஒரு முள்ளு வந்து இருக்கதான்ப்பா செய்யும் அப்படின்னு. 12:7 இருக்கு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அந்த இடத்துல பாருங்களேன், அது எவ்வளவு அழகா தெளிவா பைபிள்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு உயர்வு கொடுத்தாலும் அதை நம்ம மேன்மை பாராட்டபடிக்கு அந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்துருக்கு. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் பிதாவானவர் அந்த சிலுவை அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரீரத்துல பாடுபட்டு அவர் ஒரு மனுஷனா வந்து சரீரத்துல பாடுபடுறக்கும். ஏன்னா அந்த பாடுபட்டாதான் அவருக்கு அந்த ஒரு இது வந்து இருக்கும். சோ அதனால யாருமே வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து நமக்கு வந்து சுலபமா எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கறத நமக்கு நம்மளுடைய டெலிவரன்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிளைண்டா வந்து இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அதனால இப்ப நான் பெற்ற விடுதலையை நான் வந்து நிரந்தரமா நான் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாசம் திருவிருந்து கண்டிப்பா எடுக்கணும். திருவிருந்துனா இயேசுவின் ரத்தத்தை நீங்க பருகணும். அப்ப அதுல ஒரு 30% உங்களுக்கு விடுதலை வருது. ஏன்னா நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவின் ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்றத நீங்க விசுவாசி. அடுத்து 30% எவ்வளோ சத்தியங்கள் கேட்க முடியுமோ, அட்லீஸ்ட் ரொம்ப நீங்க திகட்ட சாப்பிட வேண்டாம். அட்லீஸ்ட் 3 நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம்ல. நம்ம உட்காந்து 24 மணி நேரம் நம்ம சாப்பிட போறது இல்லை, 3 நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம். ஸோ மெசேஜ் கேளுங்க, வேதத்தை உட்காந்து நீங்க படிங்க, பர்சனலா படிங்க, ரெவலேஷன் பாருங்க, அதை எப்படி இது பண்ணணும், தியானிக்கிற விதங்களை பாருங்க, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணுங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வசனத்தை நம்ம படிக்கிற மட்டும் இல்லை, வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணதும் அதுலயும் நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதுலயும் நம்ம பார்க்கணும். அதுலயும் நீங்க பார்க்கணும். அடுத்து இதெல்லாமே நீங்க ரெகுலரா பண்ணணும்னு நாங்க சொல்றோம். நீங்க இதெல்லாம் பண்ணாதான் நீங்க பெற்ற விடுதலை உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, அபிஷேகத்தின் நிறைவுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டே வரணும். சோ ஒப்பு கொடுக்க தான் அசுத்த ஆவிகள் வந்து உண்மையாமே உங்க சரீரத்துக்குள்ள இருந்தாலும் வெளியே போகும். இல்ல ஆண்டவரே ஒரு சில நேரம் அந்த அசுத்த ஆவியை பிடிச்சு இழுத்து பாதாளத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாலுமே ஆண்டவரே கொண்டு வருவார். உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாதனாலும் உங்க எல்லையில அது இருந்திருக்கும்.
உங்க பிரேயர் நிமித்தமா அது வந்து ஆண்டவர் அந்த எல்லையை சுத்திகரிக்கும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், அப்ப கூட ஆண்டவர் வந்து கொண்டு வருவார். ஸோ இப்படிதான் நீங்க வந்து விடுதலையை வந்து நீங்க வந்து நிரந்தரமா நீங்க வந்து இது பண்ணிக்க முடியும். இப்ப ஒரு தரித்திரத்தின் ஆவி ஒரு மனுஷனை விட்டு விலகுதுன்னு வைங்களேன், ஒரு தரித்திரம் அதுலயே நம்ம 3 தரித்திரம் விலகணும்னாலே 3 காரியங்கள் பண்ணணும். ஒண்ணு, அந்த தரித்திரத்தின் ஆவி விலகிருச்சு அப்படின்றக்காக சும்மா வந்து ஆடிட்டு இருக்க கூடாது. 2வது ஒரு விஷயம் இருக்கு, மைண்ட் செட்டை மாத்தணும். இனிமே எனக்கு தரித்திரம் வராது, அத நீங்க சொல்லணும். இல்ல அப்படின்னா ஆண்டவர் என்னதான் கோடிக்கணக்காவே கொடுத்தாலுமே நீங்க மறுபடியும் பேக் டு ஜீரோக்கு தான் நம்ம வருவோம். ஸோ அந்த லாட்ரிலாம் நிறைய பேர் வின் பண்ணுவாங்கல்ல, வின் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு பெரிய லக்ஸரியான லைஃப் வந்து வாழ்வாங்க. ஆனா அவங்க மைண்ட் செட் வந்து மாறி இருக்காது. திருப்பி பேக் டு ஜீரோலயே அவங்க வர்றதுக்கு காரணம் வந்து அதான். ஸோ நான் என் வாழ்க்கையில இனிமே நான் தரித்திரமா இருக்க மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன், அந்த மைண்டு நமக்கு வராத வரைக்கும் நம்ம தரித்திரமா தான் இருக்கும். ஸோ மைண்ட் செட் சேஞ்ச் வந்து தேவை. 3வது, அதுக்கு தேவையான எப்படி சொல்றது, தேவையான ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். ஆண்டவர் இப்ப சொல்றாரு வைங்களேன், நீ பண விஷயத்துல இன்னும் நல்லா ஞானமா நடந்துக்கோ, ரொம்ப செலவழிக்கிற. சில டைம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாசத்துக்கே நம்ம சில டைம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸுக்கே போய் ரொம்ப செலவு பண்ணுவோம். அந்த மாசம் மந்த் எண்ட்ல அந்த பட்ஜெட் போட்டு பார்த்தானா தெரியும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஹோட்டலுக்கே இவ்வளவு செலவு பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி. அப்ப ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினான்னு வைங்களேன், அதை நம்ம அந்த காஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணணும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இது பண்ணாம ட்ரெஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும்னு இதுவும் நாங்க பண்ணோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டுமே ஓகே தரித்திரத்தின் ஆவிக்கு மட்டும் நம்ம போராண்டா போதும், நம்ம வாழ்க்கையிலே தரித்திரம் நீங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் முக்கால நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா சொல்றேன், வேதத்தில் உள்ள வசனங்களை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். வேதம் வந்து அப்படி சொல்லல. நம்ம என்னனாலும் பண்ணி அங்க உட்காந்து நம்ம ஜெபத்துல பண்ணானா அது நமக்கு நிவர்த்தியாகனு வேதம் ஒரு நாளும் சொல்லல. அதனாலதான் அந்த வேதத்தினுடைய வசனத்தை நம்ம வாழ்க்கையில வந்து அதை அப்ளை பண்ணணும். இப்படியெல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு முழுமையான விடுதலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து நீங்க தரித்திரம்னு மட்டும் இல்ல, நீங்க வேற எந்த ஒரு இதுக்காக வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப வியாதிக்குமே நாங்க வந்து ஒரு சில நேரம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஒரு பக்கம் நீங்க டெலிவரன்ஸையும் இது பண்ணுங்க, ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்து போகாமையே இருப்பாங்க. ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ்ல கூட நான் அது மூலமா ஒரு சில உயிர்களே வந்து போயிருக்கு. ஆண்டவரே வந்து ஒரு சில நேரம் வந்து சில கேட்டகரிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அடுத்தவனுக்கு வந்தா மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க. நாளைக்கெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க, உண்மையுமே ரொம்ப துக்ககரமான ஒரு சம்பவம். ஆக்சுவலி வந்து அந்த ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மாமனார், அந்த ஹஸ்பண்டோட அப்பா, ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து அந்த மாமனார், அவங்க மாமனார் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அவர் வந்து கேட்குறாரு. அவங்க ஏன்னா அந்த அந்த ஒய்ஃபோட ஜுவல்லே ஏதோ ஒண்ணு வச்சு தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு 1 லட்சம் ஏதோ செலவு பண்ணணும் போல. அப்படி கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த ஸ்ரீ அந்த 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 மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தெய்வீக சுகத்துல இருக்கணும், தெய்வீக சுகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியே அவங்கள கடைசி வரைக்கும் தெய்வீக சுகத்துல கடைசியில அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த கொஞ்ச நாள்ல இவங்க இந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு பாடு வருது. அடுத்த நிமிஷம் அவங்க வந்து தெய்வீக சுகத்தெல்லாம் மறந்தாச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனா ஒரு எமர்ஜென்சிக்குனாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஏதோ ஒண்ணுனால போறதுக்கு வந்து ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, அவர் நோய் வியாதிப்பட்டு தான் இருப்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தான் வந்து ப்ராஃபட்டிக் வேர்ட் சொல்லி கொடுத்து நீ போய் வந்து சொல்லு, எசேக்கியாவை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லுவாரு, அந்த கதை எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் அழுவாரு. அதுக்கப்புறம் உன்னோட நான் 15 வருஷத்தை கூட்டி தரேன்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நீ அத்திப்பழம் அடைய நீ வந்து பிழிஞ்சு வந்து போடு அப்படின்னு சொல்லுவார். அந்த பிளவுத்த நீ வந்து போடு, அப்ப நீ வந்து சொஸ்தமாயிருவ அப்படின்னு சொல்லி. எதுக்காக ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டையே அனுப்புற ஆண்டவர் அப்படியே அவர் சுகம் பண்ணிருக்கலாமே. இருந்தாலும் சில நேரம் ஆண்டவர் சில ப்ரொசீஜர் நம்ம சரீரத்துல பண்ணதான் செய்யறாரு. வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா உண்மையாவே ஆண்டவர் உங்களை அனுமதிச்சானா அதுல பண்ணுங்க தாராளமா நீங்க பண்ணுங்க. குடும்ப நபருக்கு எதுக்குனாலும் அதை தடை பண்ணாதீங்க. நீங்க தெய்வீக சுகத்துல இருந்தா நீங்க இதுக்கான அடுத்த ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை விசுவாசில் பலவீனமானவங்களே சேர்த்துக்குள்ள ஐயப்படாதேன்னு வசனம் இருக்கு. சும்மா வசனத்தை வந்து குருட்டாம்போக்குல எதையாவது படிச்சுக்கிட்டு உங்க விசுவாசின் அளவு இருந்தா நீங்க அதோட நீங்க வந்து வச்சுக்கணும். அவங்க விசுவாசின் அளவு பெருகிற வரைக்கும் நீங்க அவங்கள வந்து இது பண்ணணும். அப்படியே தெய்வீக சுகத்தினாலும் நீங்க தூங்கி எந்திக்க யாரும் சொல்லல. நீங்க வந்து முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிருக்கணும். அப்பனா உங்க மாமனாருக்காக நீங்க ஜோம் பண்ணிருக்கணும். அது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நான் கேள்விப்படும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எப்படி மக்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிளைண்டா வந்து இருக்காங்களே, ஒரு அறிவில்லாம வந்து எப்படி இருக்காங்களே அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஒரு சில பேர் தெய்வீக சுகத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க.
என் நகை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்காக பயன்படுத்த. ஆண்டவர் அடுத்து அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா ஒருவேளை இவங்க இப்ப அவங்க மனம் திரும்பி இருப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அது பாதி வரைக்கும் தான் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் அது. அதனால அந்த முழுமையான விடுதலை பெறணும் அப்படின்னா நம்ம எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம வந்து திங்க் பண்ணணும். நீங்க வெறும் இது மட்டும் நீங்க வந்து பண்ணிட்டு, ஒரு சில பேர் வெறும் சத்தியத்தினாலேயே வார்த்தை தாங்க எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அபிஷேகத்தினால தான் சில நுகங்கள் முறிக்கப்படும். அப்ப அந்த 30% அந்த அபிஷேகத்துக்குன்னு ஒரு 30% விடுதலை இருக்குன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு. அதுக்காகவே நீங்க வருடக்கணக்கா நீங்க சுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது அது அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்தாதான் அந்த 30% உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆவியானவர்கிட்ட தான் அது கிடைக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்குல்ல. அப்ப ஆவியானவரை நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அந்த விடுதலை வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்ப நீங்க வந்து அதுலயும் நீங்க கேர்ஃபுல் ஆகணும். சில பேர் ரத்தத்தை ரொம்ப ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. இப்ப நமக்கு அபிஷேகம் இருக்குல்ல, அப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்லன்னு சொல்லிட்டு ரத்தத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ரத்தத்திலையும் உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து நல்லா நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். தான் நீங்க ஆவியின் உலகத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க, நீங்க சிந்தை மண்டலத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிந்தை மண்டலமும் ரொம்ப பெரிய மண்டலம். ஆவியின் உலகத்துல நம்ம என்னதான் விடுதலை, நாங்களாம் ஒரு சில பேருக்கு படாத பாடுபட்டு விடுதலை வாங்கி கொடுப்போம். ஆனா அவங்க சிந்தை வந்து இன்னும் அந்த சிந்தைக்கு வந்து கிளியர் ஆகாத வரைக்கும் இன்னும் அவங்க ஜடமா இருக்கிறதான் நான் பார்த்துருக்கேன். உண்மையா சொன்ன போனா நடைப்பிடமா வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்கள் இந்த சிந்தை மண்டலத்தினால என்னதான் நம்ம அவங்களுக்கு வந்து எல்லாம் 1000 கட்டை என்ன எவ்வளவு கட்டை எடுத்து விட்டாலும் அவங்க மைண்ட் அளவுல நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த சிந்தையில ஏத்தி அது அவங்க ரெக்கவர் ஆகாத வரைக்கும் அந்த சைடு நம்ம பண்ணதான எல்லாமே வந்து பெண்டிங்ல அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும். ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி மாறி. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கன்னு வசனம் சொல்லுது. ஸோ அந்த மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இவ்வளோ காரியங்கள் எனக்கு நடந்திருக்கு, இவ்வளோ விடுதலை ஊழியக்காரங்க வாங்கி தந்திருக்காங்க, இனி நான் அதை பிடிச்சிக்குவேன், இதை நான் பிடிச்சிக்குவேன். ஒரு தற்கொலையின் ஆவியிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்துட்டாங்கன்னா இனிமே என் வாழ்க்கையில நான் அந்த எண்ணத்துக்கே ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லணும். அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். போன டைம் நான் மேற்கொண்டிருக்கேன், விடுதலை தந்திருக்கேன், இந்த டைம் எனக்கு அது வராது. அப்படியே வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து வேணும். இல்லப்பா என் வாழ்க்கையில என்னப்பா ஒண்ணுமே இல்லப்பா, நான் சாகதான்ப்பா போறேன்னா அங்க போன பிசாசு தற்கொலையாவி திருப்பி உங்கள்கிட்ட வந்து நிக்கும். ஏழாவியா வந்து அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு சிந்தையிலயுமே ஒரு கட்டுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இதா எடுத்துக்கணும். அதை எடுத்துக்காம விட்டு ரொம்ப கேஷா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதை விட 7 வந்து உட்கார்ந்துதான் ஒரு பெரிய ஒரு அரண் மாதிரி கட்டி வச்சிருது. ஸோ சிந்தனை அரணையும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னதான் நாங்க விடுதலை வாங்கி கொடுத்தாலுமே அபிஷேகத்துல ஆவியானவர் என்னதான் உங்களுக்கு, நீங்க அந்நிய பாஷை கூட நீங்க நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா நான் ஒன்ஸ் அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டேன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷைக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்குவாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க வந்து அப்படியே இருக்க காரணம் வந்து அதுதான், அபிஷேகத்தினால் முறிக்கப்பட வேண்டிய நுகம் முறிக்கப்படும். ஆனா மிச்சம் இந்த சிந்தனை மண்டலத்தை யார் மாத்துறது? அது நீங்க பைபிள் படிச்சு படிச்சுதான் மாத்தணும். வார்த்தையினாலதான் ஒரு சில விஷயங்கள் போகும். நீங்க தான் அதை ரினியூ பண்ணதான் வந்து போகும். அப்படிங்கும்போது அந்த வசனத்தை நம்ம வந்து இது பண்ணணும். ஆண்டவருடைய ரத்தத்தினாலதான் ஒரு சில விஷயங்கள் வந்து, ஏன்னா நிறைய பேரு அந்த ஆண்டவருடைய ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் புசிக்கும் போது எத்தனையோ பேர் வியாதி உள்ளவர்கள் வந்து குணமாகி எத்தனையோ சரீரத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பா அது வியாதி இது நம்ம பிசிக்கலை தாண்டி ஸ்பிரிச்சுவலாகவும் எவ்வளவோ குணநலங்கள் வந்து மாறுது. அனுதினமும் மாசம் மாசம் நமக்கு அந்த குணநலங்கள் வந்து மாறுது. எல்லா விடுதலையும் நமக்கு வந்து ஈக்குவலா தேவை. கண்டிப்பா நீங்க எல்லா பக்கமே இது பண்ணும். அது போக 10% இருக்கு பாத்தீங்களா, அது ஆண்டவர் ஈவா இரக்கமா கிருபையா தர விடுதலை. எவன் மேல் கிருபையா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேலதான் இரக்கமா இருப்பேன். அதனால அந்த இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சணும். இன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க ஒரு சகோதரி உடனே நான் ஜெர்மனை எதுக்குமே இது வரைக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்ததே இல்லை, இதையாவது செய்யணும்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ரொம்ப அவசரமா இருக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாங்க. எனக்கு பொதுவா வந்து புளியக்காரங்களை யாரும் இது பேசினா கூட நான் ரொம்ப கண்டுக்க மாட்டேன். எவ்வளோ நெகட்டிவ்லாம் வரதான் செய்யும். நீங்க என்ன அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க, அவங்களால ரிப்ளை பண்ண முடியாதா, அப்படி இது பண்ண ஏதோ நம்ம வந்து 24 மணி நேரம் சும்மா இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க அனுப்பின மெசேஜ் தான் பெருசா இருக்கும். ஆனா எங்க போன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு மெசேஜ் பெண்டிங்ல இருக்கு, எத்தனை பேர் வந்து பெண்டிங்ல இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அமைதியான்ட்டேன். ஆனா எனக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சிஸ்டர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் கூட செய்யவே இல்லையா?
இது வரைக்கும் ஆண்டவர் நான் கேட்டு எதுவுமே செய்யலைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த அற்புதம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு ஆண்டவர் பாருங்க. யாருக்குமே அற்புதம் செய்யாம யாருமே ஆண்டவர் ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க என்னதான் கிறிஸ்தவத்துல பாரம்பரியத்துல நீங்க என்னதான் பிறந்து வளர்ந்தாலும் பர்சனலா ஆண்டவர் உங்ககிட்டன்னு ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் செஞ்சிருப்பா. அதனாலதான் நீங்க இயேசு நீங்க நம்பியிருக்கீங்க. ம். அப்படி இல்ல. நம்பாம எப்படி இப்ப வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்க? நான் அதோட சொல்றேன். அத பொறுமையா தான் நான் சொல்றேன். சிஸ்டர் அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்ம ஆண்டவர் அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுனோம்னா நமக்கு எப்படி ஆண்டவர் அடுத்த ரிக்வெஸ்ட் நமக்கு ஆண்டவர் இது பண்ணி தருவாரு அப்படின்னு. திருப்பி அவங்க அதே மிஸ்டேக் தான் பண்றாங்க. உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய இந்த மாதிரி மாட்டேங்குது. ஊழியக்காரங்களுக்குலாம் இது ஆ இந்த நீங்கலாம் ஊழியம் பண்ணி என்ன இதுன்னே தெரியல. எங்களுடைய வருத்தங்களே புரிய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. அப்படியே செய்ததையும் மறுபடி பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்லனே எனக்கு தெரியவே இல்ல. சரி ஆண்டவர் தான் அவங்களெல்லாம் டீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எப்படி இப்ப என்கிட்டயே ஒருத்தவங்க வந்து ஒரு 50 ரூபா பிச்சை கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஒரு காசு கேட்கறாங்க. ஏங்க தினம் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். நீங்க 50 ரூபா கூட போட மாட்டீங்களா? இன்னைக்காவது நீங்க போடுறீங்க. எனக்கு அவசரமா நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு எந்த போடுறதுக்கு காலம் மனசு வருமா? எனக்கு போடுறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் வந்து கொடுப்பாங்களா? இயற்கையாவே ஒரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாராச்சும் ஒரு ஆள் எவன் இவன் என்னடா இப்படி இருக்கான் ம். அப்படின்னு. ஒரு ஹம்பிள்னஸ் வேணும்ல. நம்மளுக்குன்னு ஒரு தாழ்மை வேணும். நம்ம போறது நம்ம தேவைக்காக ஆண்டவர்ட்ட நம்ம போறோம். நான் தான் கேட்டேன். நீங்க அப்ப அந்த கடன் குடுக்கும்போது கேட்டு ஆண்டவர்ட்ட குடுத்தீங்களா? ஆண்டவர்ட்ட கேட்டு குடுக்கல. சரி இப்ப இக்கட்டுல இருக்கீங்க, நெருக்கத்துல இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பணம் வேணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும். ரெக்வெஸ்ட்னா என்னன்னே இப்ப மனுஷங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்ட்டயே வந்து இவ்ளோ இதா வந்து பேசுறாங்களேன்னு நெனைக்கும்போது ரொம்ப இதா இருக்கு. ஸோ உங்க விடுதலைக்கான தடை என்ன? உங்க சுபாவமான்றத பார்க்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் இதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர்ட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகவே ஆகாது. நான் இன்னைக்கு செஞ்ச நன்மைக்கு நான் நன்றி செலுத்தாம நான் போயிட்டேன்னா, எனக்கு மறுபடியும் அடுத்த மாசம் ஒரு தேவை வரும். அப்ப நான் எந்த முகத்த வச்சு நான் ஆண்டவர்ட்ட நான் போய் நிப்பேன்? அதுதான் இப்ப ஒரு பெரிய விஷயமே. ரொம்ப கேஷுவலா இன்னைக்கு ஆண்டவர ஈஸியா திட்டிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு கேஷுவலா ஈஸியா வந்து இவருக்கு இது செய்ய மாட்டாரா? இவருக்கு அது இல்லையா? இது இல்லையா? அது இல்லையா? காது இல்லையா? இவரு வைக்கலையா? இது வைக்கலையா? அப்படின்னு. இவ்வளோ கேஷுவலா இன்னைக்கு வந்து திட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குறிப்பிட்ட சகோதரிய விட 100 மடங்கு பிரச்சனையில இருக்க சகோதரிகள் நாங்க பார்த்துருக்கோம். அப்படினாலும் ஒரு வார்த்தை ஆண்டவர பத்தி தவறா அவங்க பேசினது கிடையாது. அதான் சார் யோபு விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்ல. எதுவுமே பண்ணல. யோபுக்குள்ள பிரச்சனை இன்னைக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்துருந்துச்சுன்னா நம்ம எங்க போவோம்? அதுதான் ஆண்டவர தூசிக்க நம்மளுடைய மதியினத்தினால நம்ம நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம், வைக்கிறோம். இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே ஆனா திட்டுறது ஆண்டவர. ஆனா திட்டுறது ஆண்டவர, அதுக்கடுத்து ஊழியக்காரங்கள. ஆமா. எனக்குலாம் இது தப்பு எனக்கு அந்த வார்த்தை பண்ணிருக்கீங்க கேட்டாங்க. சிஸ்டர். நீங்க இத மன்னிங்க. இத மன்னிச்சு ஆண்டுட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா அத கேட்க மாட்டாங்க. ஆனா நான் அதான் ஊழியக்காரங்கள சொன்னது கூட நான் இது பண்ணல. ஆனா மறுபடியும் அதே மெசேஜ்ல திருப்பி அனுப்புவாங்க. நீங்கள் ஊழியம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. சரி ஓகே உங்ககிட்டலாம் பேசி நீங்க ஆண்டவரையே திட்டுற ஆளு. நீங்க எங்களெல்லாம் நீங்க என்னைக்கு மதிப்பு குடுப்பீங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு பேசாம விட்டுட்டோம் அத. ஸோ ஆண்டவரையே திட்டுற ஒரு மனுஷன் வந்து எந்த காலத்துலயும் ஊழியர்கள மதிக்க போறதே கிடையாது. அது வந்து 100% உண்மை. அந்த ஆட்கள்ட்ட நம்ம போராடி ஜெபம் பண்ணியும் வந்து ஒண்ணும் இது பண்ண புரிய போறது இல்ல. வைக்க முடிய மாட்டேங்குது. சிந்தையில வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. சிந்தையிலயும் இருக்கு. அவங்கள அது எப்படி சொல்லன்னு தெரியல. உங்களுக்கு ஆண்டவர் மேல 100 வருத்தமே இருந்தாலுமே நீங்க வந்து இதான் சொல்லணும். ஆண்டவரே நான் ஓப்பனா சொல்றேன். உங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி கிடையாது. நான் ஒரு எங்கேயும் போக முடியாது. எக்ஸ்பிளனேஷன் ஆச்சும் என்கிட்ட தாங்க. இது ஏன் எனக்கு வந்துச்சு? ஏதோ ஒண்ணு நீங்க தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் நம்பி தான் வாடுறீங்க. ஆனா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காவாச்சும் காத குடுத்து கேட்கலாம்ல. ம். நீங்க வந்து ஆனா வந்து நான் கடைசி வரைக்கும் நான் உங்கள விடமாட்டேன். உங்க பாதத்துல நான் இருக்கிறேன். ஆனா, எனக்கு உங்க மேல வருத்தம் இருக்கு. அப்படி வேணா நீங்க சொல்லலாம். அது வந்து ஜென்யூனான ஆன்சர். ஓகே. நாங்க வந்து யாரையுமே வந்து நீங்க 100% ஆண்டவர் மேல வருத்தப்படாதவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு உண்மையாலுமே அவ்ளோ காயங்கள் ஆண்டவர் மேல இருக்கு. ஏன்னா, அவங்க அவ்ளோ இழப்பு சந்திச்சிருக்காங்க. நாங்க அதெல்லாம் இல்லன்னு நாங்க சொல்ல வரல. உங்களுடைய துக்கத்தையோ, உங்களுடைய பாரத்தையோ நாங்க லேசா எடை போடல. ஆனா, உங்கள விட இத தான் நாங்க சொல்ல வரோம். உங்கள விட கிறிஸ்தவ பயணத்துல 100 மடங்கு பிரச்சனையான விசுவாசிகள், சகோதரர்கள் இன்னும் லாயலா இருக்காங்க ஆண்டவர்.
ஆண்டவர் பத்தி ஒரு வார்த்தை பேசாம உங்களை விட 100 மடங்கு பிரச்சனைக்கு போனவங்க இன்னும் சுவாசத்தோட அதே அன்போட என் தேவன் என்ன அனுமதிச்சா என்னங்க, அவர் தான் எனக்கு கடைசி வரைக்கும் தேவன்ற இதோட இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க, இன்னும் அவருக்கு முன்பாக இருக்காங்க. அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப உங்க விடுதலைகளுக்கு இதெல்லாம் காரணமா? அப்ப அவங்க மேல ஆண்டவர் இரக்கமா இருப்பாரா, உங்க மேல ஆண்டவர் இரக்கமா இருப்பாரு? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, 10 பேருக்கு நான் சுகமாக்குனேன்னா ஒருத்தன் தான் வந்திருக்கான், இந்த அந்நியனை தவிர எனக்கு மகிமைப்படுத்த யாரும் வரலையா? ஆண்டவர் பாருங்க நோட் பண்றாரு, எல்லாத்தையுமே ஆண்டவர் நோட் பண்ணுவார். யார் திருப்பி வந்து நன்றி செலுத்துறா, எந்த 9 பேர் நன்றி செலுத்த, அந்த 9 பேர் திருப்பி ஆண்டவர்ட்ட அற்புதத்துக்காக வர முடியுமா? எந்த மூஞ்சில ஆண்டவர்ட்ட முழிக்க முடியும்? அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம விடுதலைக்கு நம்ம வாயே காரணமா இருக்கக்கூடாது. நான் இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த ஒரு சில பேர்லாம் பேசும்போது ஊழியர்லாம் எங்களுக்கே அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும்னே தோணாது. அந்த அளவுக்கு திமிரா பேசுறது, ஆண்டவர் அப்படியே கோவப்படுத்துற மாதிரி, இவரெல்லாம் என்ன செஞ்சாரு எங்களுக்கு, நாங்க எவ்வளவு உபவாசம் பண்ணோம் தெரியுமா, எவ்வளவு இது பண்ணோம் தெரியுமா, இத்தனை பேத்துக்கு நாங்க ஊழியம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, நாங்க இத்தனை ஆவிகளுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணுன்னா வந்து ஏன் யாருமே எந்த ஊழியக்காரங்களாலும் சரி ஆண்டர்னாலும் எனக்குன்னு நான் எத்தனையோ பேத்துக்கு ஆண்டர் நாம தான் இப்ப, ஆனா எனக்கு ஒண்ணுன்னா வந்து யாருமே ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரோட கேள்வி வந்து இதுதான். உங்க அப்ரோச் தான் தப்பு. ஒரு ஊழியக்காரங்க உங்களை கண்டுக்கலான்னா நீங்க கோவப்படலாம். எல்லா ஊழியக்காரமே உங்களை கண்டுக்கல அப்படின்னா நீங்க ஏதோ மாத்த வேண்டியது வந்து உங்களை தான். மாத்த வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ரோச் ரொம்ப ராங்கா இருக்கு. தயவு செஞ்சு அந்த விஷயத்துல யாரும் இடம் கொடுத்துறாங்க. எதுக்காக நாங்க இதெல்லாம் சொல்றோம்னா, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க, பொதுவா கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க இருக்காங்க. இது ஒரு சில நேரம் நம்ம பெற்றுக்கொண்ட விடுதலையை வந்து கூட கொஞ்சம் தள்ளி விட்டுரும். அதை வந்து நிரந்தரமா வைக்க முடியாம போயிடும். நம்ம ஊழியக்காரங்களே டென்ஷன் ஆகி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஊழியக்காரங்களே டென்ஷன் ஆகி விட்டுருவாங்க. அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும், நமக்கே பாரமே வராத அளவுக்கு மாத்திடுவாங்க. ஊழியர்கிட்ட ஹம்பிளா இருக்கணுங்கிறத நாங்க சொல்ல வரல. நான் ஊழியர்களையும் ஆண்டவருக்கும் ஹம்பிளா தான் இருக்கும். அந்த இடத்துல வர்றதான விசுவாசிகள் யாரா இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்கு, அது எப்பேற்பட்ட ஒரு சின்ன ஆலயமோ ஒரு பெரிய ஆலயமோ எப்படிப்பட்டாலும், ஆனா ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு தாழ்மையை நம்ம காண்பிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட பெருமையா நின்னீங்கன்னா, நீங்க எதிரியே ஆண்டவர் தான், உங்களோட எதிரி, மெயின் எதிரியா ஆண்டவர் தான். ஆண்டவர்கிட்ட பெருமையா காமிச்சோம் அப்படின்னா உங்களோட மெயின் எதிரியா ஆண்டவர் தான். ஆண்டவரை அரட்டுறாங்க. ஆண்டவரை ஒரு சொல்லுவேன், ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவரே அரட்டுறாங்க. இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கனே எங்களுக்கே தெரியல. அதனால ஆனா விடுதலை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்டே இவ்வளோ ரொம்ப இதா பேசுறாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மாத்திக்குவோம். மாத்திட்டு நாங்க முன்னாடி சொன்னதையும் நீங்க இது பண்ணுங்க. அப்பதான் நம்ம பெற்ற விடுதலையை, நமக்கு அந்த ஆசீர்வாதத்தையாவது நம்ம தக்க வைக்க முடியும். கண்டிப்பா. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து டெலிவரன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம டெலிவரன்ஸ் வாங்கிட்டோம், விடுதலையை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து இந்த அளவுக்கு கண்டிப்பா வேற ஓப்பன் டோரே நம்ம வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த விபச்சார ஸ்திரீ வர்றாங்க. அவங்ககிட்ட வந்து அந்த பாவத்தினவர் நிறைய வந்து இருக்கு, உள்ள வராங்க. ஆனா ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணிட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, இனி பாவம் செய்ய. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, இனிமே எந்த ஒரு ஓப்பன் டோரும், இனி இந்த பாவம் நீ செய்யாதன்னு மட்டும் ஆண்டவர் சொல்ல, இனிமே நீ பாவமே செய்யாத. அத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். விபச்சார ஸ்திரீட இனிமே நீ விபச்சாரம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆக போகுது? ஏன்னா அந்த ஸ்திரீ போய் இனி விபச்சாரம் செய்யாம அடுத்து களவு கூட போயிரும். இது களவுக்கு போயிரும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கூட ஆனா போயிடலாம். ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்ல, இனி நீ பாவமே செய்யாத, இனி நீ பாவம் செய்யாத. இனிமே நீ இந்த விபச்சார பாவனாலும் சரி, எந்த ஒரு பாவனாலும் உன் லைஃப்ல ஒன்ஸ் நீ விடுதலை வாங்கிட்டானா, இந்த விடுதலையை நீ தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இனிமே உன் லைஃப்ல ஓப்பன் டோரே இருக்கக்கூடாது. இப்படியே ஒரு ஓப்பன் டோர் வந்தாலும் அதை சீக்கிரமா கணிச்சு அதை மூடணும். இதுதான் வந்து நம்மளுடைய, ஏன்னா பிசாசு கண்டிப்பா நமக்கு வந்து ட்ராப் வைப்பா, நம்ம எப்படா விழுமோ நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஒரு ஓப்பன் டோர் உங்க லைஃப்ல வந்தாலுமே உடனே கணிச்சு அதை விடுறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அந்த ஓப்பன் டோர்ல நம்ம டிராவல் பண்ணணும். அப்பனாதான் நம்ம அந்த ஆண்டவர் நம்ம கொடுத்ததான ஒரு விடுதலையை வந்து நம்ம தக்க வச்சு கடைசி வரைக்கும் அந்த விடுதலையில நிலைச்சு நின்று அந்த ஃப்ரீடம், எப்படி சொல்ல, அந்த சுதந்திரத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இல்ல அப்படின்னு வைங்களேன், நம்மளால அதை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. அடுத்து நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சில சத்துருக்களை அழிக்க சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்து அதை ப்ரேயர் பண்ணி நீங்க ஃபுல்லா அழிச்சிடணும். நீங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி காமிச்சு அந்த மாதிரிலாம் நீங்க காமிச்சீங்கன்னு வைங்களேன், அந்த சத்துரு வந்து கடைசி வரைக்கும் உங்களோட யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். முழுமையா நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தத்திலே யாரோ ஒருத்தவங்க மந்திரம் வைக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள ஜெபத்துல ஃபுல்லா நீ தாக்கிரு அப்படின்னு சொன்னார்னா, நீங்க ஃபுல்லா அதை வந்து இது பண்ணணும், ஃபுல்லாமே நீங்க இது பண்ணணும். அப்படி இல்லாட்டா அவன் நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பான், உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவன் அவங்கள போட்டு தாக்குவான். ஸோ ஆண்டவர் அதனாலதான் சவுல்கிட்ட சொன்னா, நீ அமலேக்கியரை நீ ஃபுல்லாமே சங்கரிச்சிரு, நீ சங்கரிக்காம விட்டேன்னா அந்த அமலேக்கியர்
கடைசி வரைக்கும் அவனுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான் அப்படின்றது. சத்ருவா தான் நிப்பான் அப்படிங்கறதான். ஆனா சவுல் வந்து அது கீழ்ப்படியாம போயிட்டார். இந்த இடத்துல வந்து ஒரு டெலிவரன்ஸ்ல ஆண்டவர் சொல்றதுல கீழ்ப்படுகிறது ரொம்ப ஒரு முக்கியம். கீழ்ப்படியும் போது அந்த முழுமையான விடுதலையை நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதை முழுமையமா அனுபவிக்க முடியும். இல்ல அப்படின்னா அந்த விடுதலை வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி, இப்ப சகோதரி சொன்ன மாதிரி, அந்த உங்க ஜெனரேஷன் உங்களுக்கு வேணா அது வந்து இருக்கலாம். ஆனா அதே இதை நம்ம அழிக்காம விட்டது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து பாதிப்புக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுமையான விடுதலைக்கு அடையாளமே இல்லை. கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப ஆண்டவர் ஒருத்தவங்களை வெளிப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், உங்க விடுதலை தக்க வச்சிருக்க நாங்க சொல்றோம். ஊழியக்காரங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப இவ்வளவு நாள் அவங்க உங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சது உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி அவங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. ரகசியம் சொல்லாதீங்க, சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க, அவங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர்றதும் நீங்க அவங்க வீட்டுக்கு வர்றதும் இந்த போக்குவரத்துமா இருக்காதீங்க, அங்கிட்டு போறது இங்கிட்டு போறதுன்னு இருக்காதீங்கன்னா சில பேர் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்களாம் ஒரு குடும்பத்துக்கு பிரத்யேகமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்க சொந்த கூட பிறந்த சகோதரி தான் அதை பண்ணது அப்படின்னு. கூட பிறந்த சகோதரி தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம்ன்றதை வெளிப்படுத்தி ஃபுல் டெலிவரன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. டெலிவரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே அதுல நம்பவே இல்லை. ஒரு ஆளா என்னமோ தான் நம்பினாங்க, மற்றபடி அந்த குடும்பத்துல யாருமே அதை நம்பவே இல்லை. பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சின்ன பின்னமா சிதைஞ்சுதான் போச்சு. ரொம்ப இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை பார்த்தா ஓட ஒருத்தனை துரத்துனா, ஒரு குடும்பத்தை துரத்துனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க அது ஒரு அழகான ஒரு குடும்பம். அதான் அந்த நாங்க யார சொன்னோமோ இப்ப அவங்கதான் அந்த குடும்பத்தை ஆழ்ந்துட்டே இருக்காங்க, ஆளுகையே பண்றாங்க. இங்க எல்லாம் செதஞ்ச போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு திசையில உயிர் பிழைக்கிறக்கா ஒவ்வொருத்தன் ஒரு திசையில நின்னுட்டீங்க. ஈவன் அவங்க குடும்பத்துல இருக்கதான அந்த சின்ன பிள்ளைகள் கூட இப்ப போராடிட்டு இருக்குது. சோ நம்ம ஒருத்தனா ஆண்டவர் அவன் அமலேக்கு அவன் எதிரின்னு சொல்லிட்டான்னா உங்க விடுதலையை அவங்களுக்காக விடுதலை போராடி ஊழியக்காரங்க விடுதலை வாங்கி தர்றாங்க, இல்ல ஜெபிக்கிறவங்க விடுதலை வாங்கி தர்றாங்க. பரிசுத்த ஆவியானவரே டைரக்டா உங்களுக்கு விடுதலை. இப்ப நீங்க நினைக்கலாம் எங்களை மாதிரி நாங்களாம் உங்களை மாதிரி சபையில வந்து எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படியோ ஆண்டவர் விடுதலை வாங்கி தந்துருவாரு. ஊழியக்காரங்களை வச்சோ யாரை வச்சோ ஆண்டவர் தந்துருவார். ஆனா அந்த தக்க வைக்க உங்க கையில தான் இருக்கு. சொல்லிட்டாரா இவன் அமலேக்கு, இவன் தான் உன் குடும்பத்துக்கு எதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். நாசுக்கா வந்து ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பண்ண முடியாது. அவங்க கிட்டயும் டைரக்டா போய் நீ இப்படி பண்றியோ நீ அப்படின்னு நம்ம இதுவும் பண்ணவும் முடியாது. ரொம்ப கேஷுவலா அந்த டைம் எடுத்து அப்படியே கேஷுவலா எல்லா விஷயத்தையும் அந்த பாண்டை வந்து நம்ம கட் பண்ணி விடுறதுக்கு வந்து நல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் உதாசீனப்படுத்துறோம். ஐயோ ஏன் சொன்னோம் ஐயோ அப்படி இப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாளைக்கு நம்ம குடும்பத்துல உள்ள ராஜ்யம் பண்றதுக்கு நம்ம குடும்பத்துல உள்ள தலைவரா அவங்க வந்து உட்கார்ந்து நம்மள ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றத காது கொடுத்து கேட்டு நம்பணும். நம்பணும். இதெல்லாம் சும்மா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்க லைஃபுக்கே உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா சத்துரு வந்து அவன் குறி வைக்கிறதே லைஃப்க்கு தான். ஸோ ஏன் கூட பிறந்தவங்களாம் அப்படி செய்வாங்க. ஆண்டவருக்கு என்ன ஆசையா சும்மா வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் பின்னாடி போய் அவங்க அவ்வளவு காரியம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஓகே இவங்க தத்ரூபமா அன்னைக்கெல்லாம் வந்து டெலிவரன்ஸ் வந்து நடக்குது, தத்ரூபமா நடக்குது. அதை பார்த்து யாரெல்லாம் நம்பலையோ யாரெல்லாம் சிரிச்சாங்களோ இன்னைக்கு அவங்க லைஃபே செதறி போயிடுச்சு. அதுல ஆண்டவரா இன்னும் இறக்கம் பாராட்டி மித்து இருக்கவங்கள சரி பண்ணாலோடய அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்பத்துல டெத்தே நடந்துருச்சு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நடந்துருச்சு, பிசாசு எந்த அளவுக்கு அது ஆக்கிரமிச்சிருக்கு பாரு. அதனால ரொம்ப அது வந்து சீரியஸான விஷயம். ஆண்டவர் வந்து ஒரு இவன் அமலேக்கி அப்படி இவன் தான் உங்களுக்கு விரோதமா வந்து பண்றான் அப்படின்னா ரொம்ப சீரியஸா எடுத்து. ஏன்னா எதிரியினுடைய தாக்கம் அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒன்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல அது ரொம்ப சீரியஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து அது வந்து என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்பம்னா கொட்டதான் செய்யும். சர்ப்பம் வெளிப்படுத்திட்டாருன்னா அவன் கண்டிப்பா சர்ப்பத்தோண்டிய நீங்க என்னதான் பால் ஊத்துனாலும் ஒரு நாள் வந்து கொட்டதான் செய்யும். அது கண்டிப்பா அதான். உண்மையாமே ஒரு ஃபாரின்ல கூட ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, அப்ராட்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மலைப்பாம்புக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து பால் ஊத்தி பக்கத்துலயே பெட்ல எல்லாம் படுக்க வச்சுட்டு இது பண்ணுவாராம். அவ்வளோ இதா பெட் அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி அதை வளர்த்துருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அது அவரையே வந்து அது அப்படிதான். அது குணம் அப்படிதான். பிசாசு வந்து அது அப்படிதான் பண்ணும். அதனால வந்து நீங்க அதை நல்லா ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் சொல்றதை நம்ம டெலிவரன்ஸ். ஏன்னா முழுமையான விடுதலை அடையாம இன்னைக்கு போயிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி சொல்ல, ஆண்டவர் தான் இனி அவங்கள கூட்டிட்டு வரணும்.
பிசிக்கலா நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது வந்து ஃபெயிலியர் தான். ஆனாலும் ஏன்னா அந்த ட்ராப்ல அவங்க அவங்க யார் மந்திரம் வச்சாங்களோ அவங்க தான் அவங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும்போது நம்ம இப்ப என்னதான் அவங்க கிட்ட போய் சத்தியத்தை சொன்னாலும் நீங்க வாங்கன்னு சொன்னாலும் கேட்கிற மனநிலைமையில இல்ல அந்த குடும்பத்தினர். அதனால ஆண்டவர் தான் அவங்கள பார்க்க. ஆனா அவன் நல்ல ஃப்ரீயா இருந்த டைம் ஆண்டவர் எவ்வளவோ சொன்னாரு, அந்த குடும்பத்துக்குலாம் எவ்வளவோ சொன்னாரு. இதுதான் நல்ல விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. இத பிடிச்சுக்கோங்கப்பா, ஆண்டவர் சொன்னது அதான். இத பிடிச்சுக்கோங்கப்பா, இத பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு வந்துடலாம். நீங்க இத பிடிச்சுக்க மட்டும் செய்யுங்கன்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விடுதலை பிடிச்சுக்க அவ்வளவு சங்கடமா வந்து இருக்கு. ஆனா விடுதலை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ஒரு சில ரூல்ஸ் ஆண்டவர் சொல்லுவாரு. இவங்க உன்கிட்ட பழகாத, இவங்க உன்கிட்ட அளவா வச்சுக்கோ. ஒரு சில ரகசியங்களை நீங்க சொல்லாதீங்க. உங்க ஃபினான்ஸ் நடக்கிறத நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா நீங்க மாத்துங்க. அப்படி ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வந்து துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார். இந்த ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் வசனம் இதுதான். மக்கள் வந்து இத எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இந்த வசனத்தை. ஸோ அதனால நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொன்னு இந்த டெலிவரன்ஸ் டைம் நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பெரிய கட்டு ரிலீஸ் ஆனோன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரு ஆவி வந்து உங்களை விட்டு வெளியே போகும்போது நல்லா ஜோடிக்கப்பட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்த நிரப்பணும். நம்ம ஆண்டவர் சொல்றத வந்து நம்ம கேட்காம நம்ம ஆண்டவர் அந்த இடத்த நிரப்பாம விட்டுட்டோம் அப்படின்னா முழுமையான அந்த விடுதலை வந்து நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அப்படி நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னா 7 பிசாசு வந்து ஜோடிக்கப்பட்டு அழகா இருக்குது. ஒண்ணு இல்ல 7 சுத்தாவிகள் வரும் பாருங்க சுற்றி தெரிந்து. ஸோ நம்ம இதுலயும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த எம்டி ஸ்பேஸ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கவும் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த விடுதலைகள் இந்த எல்லா விடுதலையும் நம்ம உள்ள வந்து நம்ம கரெக்டா இருக்க முடியாது. இப்ப சத்தியத்தினாலும் சரி அபிஷேகத்தினாலும் சரி ஆண்டவர் ரத்தத்தினாலும் சரி ஆண்டவரா நமக்கு இரக்கம் பாராட்டி கிருபையினாலும் ஆண்டவர் கொடுக்குற விடுதலையா இருந்தாலும் சரி இது எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கும் போது தான் நிச்சயமா அந்த விடுதலையை நம்ம தக்க வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் 1 or 2 டைம்ஸ் நின்று ஆவியான துணியோட நின்று ஃபுல்லா கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா வெளிப்படுத்தியும் காப்பார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.